Hello Spartans, welcome back to the another weekly review section. So in this section நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லாஸ்ட் ஒரு 1 வீக்ல மார்க்கெட்ல மொமெண்டம் எப்படி இருந்தது, நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்ல மார்க்கெட் எப்படி இருக்கும், குளோபலோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்குக்கான ட்ரேட் செட்டப் நம்ம என்னெல்லாம் வச்சுக்கலாம், ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிளான ட்ரேட் செட்டப் என்ன, எங்கே என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிற எல்லாத்த பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புது வியூவராக இருந்தீங்க அப்படின்னா ஸ்பார்டன் ட்ரேடிங் அகாடமி அப்படிங்கிற நம்ம சேனலில் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஒன்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்களுக்கு இங்கே கொடுக்குறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் கோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே இது இன்க்ளூடிங் சப்ளை அண்ட் டிமாண்ட் இதில் இருக்குது. ஓகேங்களா, இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ட்ரேட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன். நான் ஆப்ஷன் ட்ரேடர்ப்பா, நான் என்ன ஆப்ஷனில் என்ன நான் வந்து நம்மளோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அல்லது புதுசாக ஆப்ஷன் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனோட சீரீஸை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஓகேங்களா, ஓகே சூப்பர். நம்ம வீக்லி ரிவ்யூக்கு போயிடலாம். மொதல் விஷயம் பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ கரண்ட் ஒரு 1 வீக் மார்க்கெட்டில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபால் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அங்கங்கே கண்ட்ரிக்கு சென்டரில் பிரச்சனை, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் வந்து நம்ம இருந்து பார்க்குறதுக்குள்ள திடீர்னு ஒரு 500 1000 பாயிண்ட்டை காணாமல் போயிடுச்சு லாஸ்ட் ஃபியூ டேஸ். ஓகேங்களா, ஸோ இதே தான் கண்டினியூவாக நடந்துகிட்ருக்கு. ஸோ இதோட வாலட்டிலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ 300-400 பாயிண்ட் ஒரு நாளில் மொமெண்டம் அதுவும் நிஃப்டியில் வருது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்த யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக லாஸ் தான். ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. எந்த லெவல் வரையும் மார்க்கெட் போகும் அப்படிங்கிறதையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாமல் நிறைய பேர் பொசிஷனில் வந்து எக்ஸிட் அடிச்சுட்டு லாஸை புக் பண்ணவங்க தான் அதிகம் நான் பார்த்த வரைக்கும் லாஸ்ட் ஒரு 1 வீக்கில். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு வீக் என்ன தான் FIDA பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா FIA ஸ்டில் அண்ட் செல். ஸோ DA பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ FIDA டேட்டா நம்ம பார்க்குறது வேஸ்ட்டு, அதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டில் வந்து மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது 16,658. ஓகேங்களா, ஸோ கரண்டில் வந்து 650 கிட்ட மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னும் போது நமக்கு இம்மிடியட் சப்போர்ட்னு எடுத்தீங்கன்னா 16,500 தான் இம்மிடியட் சப்போர்ட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் நமக்கு புட்டையும் செல் பண்ணி வச்சிருக்காங்க. கரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 600ல் வந்து ஒரு ஷார்ட் ஸ்டாரல் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட்னு எடுக்கும்போது 16,500 தான் நம்ம எடுத்துக்க முடியும். அதுக்கடுத்து ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது 17,000 தான். 17,000 தவிர வேறு எதுவும் பெரிய லெவலில் நமக்கு ரெசிஸ்டன்ஸை நம்மளால் கன்சிடர் பண்ண முடியல. இமிடியேட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 16,500லேருந்து இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 17,000க்குள்ள நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறத இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக வந்து நம்மளால தெரிஞ்சிக்க முடியுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக்கோட மார்க்கெட்டோட மொமெண்டம். ஸோ எந்த ஸ்டாக்ல பெரிய லெவலில் முன்னேற்றம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு 3% மேலே பாசிட்டிவாக நான் வந்து அட்லீஸ்ட் 3% நான் பார்ப்பேன். ஸோ சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. கோட்டாக்கும் சிப்லாவும் வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து ஒரு 2% வந்து மொமெண்டம் இருக்குது. ஸோ இது சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய மூவ் கிடையாது. ஆனால் நெகட்டிவ் சைடில் பார்க்கும்போது SBI லைஃப் 8% காலி, HDFC லைஃப் ஒரு 8% காலி, கிராசிம் ஒரு 9% காலி, UPL மோர் தென் 9.5% காலி, BPCL ஒரு 9.8% காலி. அப்படின்னும் போது இந்த 4-5 ஸ்டாக்கு ஒரு மோர் தென் 8% அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டவுன் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஸோ லாஸ்ட் வீடியோ டாட்டாவை பார்த்தோம், அதே மாதிரி டாட்டா டவுன் ஒரு 10% கொடுத்தாலும் இம்மிடியேட்டாக ரெக்கவரி கொடுத்துச்சு. ஓகேங்களா, ஆனால் ஓவராலாக இந்த ஒரு 5 கம்பெனி பார்த்தீங்கன்னா மோர் தென் 8% கரண்ட் வீக்கில் மைனஸ்ல முடிஞ்சிருக்கு. அப்படின்னும் போது இந்த இடத்துல எங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அடுத்த ஃபியூ டேஸ்ல இதை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். பிபிசிஎல் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்து டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக். ஸோ ஒரு யாராலும் ஒரு 10% டவுன் கரண்ட் வீக்ல. ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் இதை நீங்க ஆவரேஜ் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். நல்ல ஒரு பிளேஸ்ல இதை ஆவரேஜ் பண்ண இன்வெஸ்டர்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி பார்த்துருவோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாமே ஹைட் பண்ணிட்டு வீக்லி என்ன நடந்தது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ வீக்கோட டைம் ஃப்ரேம் எடுத்துட்டு ஸோ இதோட ஹை அண்ட் லோ பாருங்களேன். யாரத்தால எவ்வளோ மொமெண்டம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைக்கும் லோவுக்கும் யாரத்தால மோர் தென் 7%. ஓகேங்களா, 6.62% வந்து டவுன் கொடுத்துருக்கு பர் வீக். ஸோ 6.62% அப்படின்னு இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங். ஓகேங்களா, ஸோ மார்க்கெட்டில் ஒரு 1147 பாயிண்ட் ஒரு நிஃப்டியில் டவுன் ஆகுதுன்னா ஒரே நாள் 1000 பாயிண்ட் டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் அப்போ ஒரு மாடரேட்டாக நின்றுச்சு. பர் வீக்குக்கு 1147 பாயிண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் அன்இமேஜினபிள்
சஸ்டைனபிள் மொமெண்டம். ஸோ ட்ரேடர் வந்து பார்த்தீங்கன்னா இதனால தான் வந்து நான் பொசிஷனில் எடுத்து வைக்க வேணாம், இன்ட்ராடே மட்டும் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ட்ரேடிங் பண்ணியிருக்கிறவங்களுக்கு பொசிஷனில் எடுத்து வச்சிருக்கிறவங்களுக்கு ரோலர் கோஸ்டர் மாதிரி தான், எம்டிஎம் தலைகளாக குச்சி ஓடி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கரண்ட் வீக்கில் நடந்தது. ஒரு 1100 பாயிண்ட்டை எந்த விதமான ரேஞ்ச் ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வச்சிருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஆபத்தாக முடிஞ்சிருக்கும் கரண்ட் வீக். ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது மார்க்கெட்டில் எப்படி வந்து நம்ம ட்ரேட் பண்ண முடியும் அல்லது பொசிஷனில் எப்படி எடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் கரண்ட் வீக்கில் என்னங்க ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 1100 பாயிண்ட் டவுன். அப்போ பேங்க் நிஃப்டி என்ன இருக்கும்? 3063 பாயிண்ட், 8% டவுன். ஓகேங்களா? இட்ஸ் நாட் a சிம்பிள் திங். 8%, 7%, 6% அப்படிங்கிறதெல்லாம் ஒன் வீக்கோட மொமெண்டம், அதுவும் இண்டெக்ஸஸ்ல நடக்குது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் a சிம்பிள் திங். அதனால வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஹைலி ஃப்ளக்சுவேஷனாக இருக்கு. ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் உஷாராக தான் ட்ரேட் எடுக்கணும். நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட லாட் சைஸை நீங்கள் கம்மியாக தான் ட்ரேட் பண்ணி ஆகணும். அதே சமயத்தில் வந்து விக்ஸை பார்த்துரும். ஓகேங்களா? விக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சது. ஸோ விக்ஸில் என்ன நடந்தது அப்படின்னா இந்த கரண்ட் வீக்கே வந்து பார்த்தீங்கன்னா 34 போயிருக்குங்க. இது சாதாரண விஷயமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கிழமை, அதுவும் எக்ஸ்பைரி அன்னைக்கு. ஓகேங்களா? எக்ஸ்பைரி அன்னைக்கு மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34 போயிருக்கு. 34லேருந்து அகைன் ஒரு 25 to 26 வந்துருக்கு. இட்ஸ் நாட் a சிம்பிள் திங். விக்ஸ் அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கு. மோர் தென் 25க்கு மேலே இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் பையருக்கும் சரி செல்லருக்கும் சரி ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும். நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷனையும் கவர் பண்ண முடியாது, பை சைட்லையும் ப்ராஃபிட் பண்ண முடியாது, செல் சைட்லையும் ப்ராஃபிட் பண்ண முடியாது ஒரு 25 மார்க்கெட் தாண்டும் போது. அதனால பி அலர்ட், பொசிஷனில் யாரும் எடுக்க வேணாம் அப்படின்றதுக்காக நான் பல விஷயங்களை காம்பினேஷனாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ பொசிஷனில் எடுத்துட்டு ஹோல்ட் பண்ணி வைக்க வேணாம். உள்ள போறீங்களா அன்னைக்கு இன்ட்ராடே முடிச்சுட்டு வெளியே வந்துருங்க. மார்க்கெட் ஸ்டேபிள் ஆகட்டும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வார் வந்து பார்த்தீங்கன்னா முடியல. ஸோ அவங்க வந்து இன்னும் பேச்சுவார்த்தைக்கு கூட வரமாட்டேங்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த மொமெண்டம் யாராவது ஒரு நாடாவது இப்போ வின் பண்ணணும். வின் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் இப்படி தான் மேலே கீழே எகிரிட்டே இருக்கும். ஸோ உஷாரா இருங்க. ஓகேங்களா? இப்போ வர வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து பார்த்தோம். இப்போ வரை நம்ம பார்த்தது இந்த டேட்டா மட்டும் தான். இதுக்கு அடுத்து ஒரிஜினலாக டெக்னிக்கலில் வந்து எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ டே டைம் ஃப்ரேமில் இருக்கும் நம்ம. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த கேப் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 17,027 இருக்குது. ஸோ இதுதான் எனக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸை நான் கரண்டில் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 17,000. ஓகேங்களா? ஸோ இந்த 17,000 அப்படிங்கிறது எனக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் கண்டிப்பாக அது வர போகும். அங்கே வந்து அகெயின் ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி மிகப்பெரிய எனக்கு ரெசிஸ்டன்ஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா 17,300. ஸோ அது தாண்டாமல் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு. ஸோ 17,000 அப்படிங்கிறது என்னோட ஃபர்ஸ்ட் செல்லோட என்ட்ரியா இருக்கும். 17,300 அப்படிங்கிறது என்னோட செகண்ட் செல்லோட என்ட்ரியா இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்ல நான் பிளாக்ல ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்க. அந்த ஸ்விங் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம வந்து ஃபெப் எடுத்து நம்ம போட்டு பார்க்கும்போது நம்மளோட 0.5 எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா 17,300 தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஒரிஜினலாவே மார்க்கெட் செல் சைட்ல வந்துடுச்சு. ஒரிஜினலா மார்க்கெட்ல செல் சைட்ல வந்துட்டு இருக்கும்போது நம்மளோட என்ட்ரி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா 0.5க்கு மேலே தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெப்போட ரீட்ரேஸ்மெண்ட்ல பார்க்கும்போது அப்போ 0.5 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 17,300 தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஒரிஜினலாக நீங்கள் செல் பண்ணோம் அப்படின்னா கூட 17,300 அப்படின்னா உங்களால வந்து 300க்கு மேலே தான் வந்து செல்லிங்கை வந்து நம்ம வந்து இனிஷியேட் பண்ண முடியும். அப்போ இந்த லெவலுக்காக நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நல்ல செல்லோட என்ட்ரி கிடைக்கணும் அப்படின்னா கூட 17,300க்கு போனால் தான் நமக்கு செல்லோட என்ட்ரியே கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதனால நீங்கள் வெயிட் பண்ணி தான் எந்த விதமான பொசிஷனும் எடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும். இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ 16,800 இருந்து 17,000 அப்படிங்கிறது ஒரு ரிவர்சல் ஜோன். இது ஆல்ரெடி ப்ரீவியஸா இருக்கக்கூடிய கேப். இது கண்டிப்பா மண்டே அல்லது டியூஸ்டே ஃபில் ஆயிடும். அதுக்கு அடுத்தது நம்ம செல்லிங் எதிர்பார்க்க வேண்டிய இடம் 17,300 தான். வேற எங்கேயும் வந்து செல்லிங் வந்து இனிஷியேட் பண்ணாதீங்க. இமிடியேட்டா மார்க்கெட் ஏதாவது ஒரு சைடில் வந்து ஷூட் அப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. நான் எதிர்பார்த்திருக்கு டவுன் சைட். ஓகேங்களா? ஸோ என்னோட பை என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 15,900 இருக்கு. இது ஹார்மோனிக்கோட பையோட என்ட்ரி. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா 15,900 வந்தது அப்படின்னா தாராளமாக வந்து லாங் டேர்ம்ல ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிறவங்க அல்லது எடுக்கணும்னு நினைக்கிறவங்க 15,900 நீங்க தாராளமா இனிஷியேட் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து கிளியரா ஸ்ட்ரக்சரல் பேஸ்ல செல்லுல இருக்கு. பல கன்ஃபர்மேஷன் இருக்கு நமக்கு செல் ஏன் வந்து எடுக்கணும் அப்படின்றதுக்காக. இருந்தாலும் மார்க்கெட் 17,300 போகும்போது தான் நமக்கு பெஸ்டான செல்லோட ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து என்ட்ரி அப்படிங்கிறத எடுக்கணும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல். ஸோ இவர் நிஃப்டி ஒரு 500னா பேங்க் நிஃப்டி 1000, 1100 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதுவும் ஹைலி வலட்டைலா இருக்கு. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 37,000
38,000 அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸை கரண்ட்ல பார்க்கப்படுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 38,000 தான். ஓகேங்களா. ஸோ இந்த 38,000 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மார்க்கெட் ஒரு 4 days வந்து சஸ்டைன் பண்ண முடியாம தான் அங்கிருந்து ஃபாலை விழுந்துட்டு இருக்கு. இந்த கரண்ட் ஸ்விங் நம்ம ஓவராலாக எடுக்கும்போது கூட நமக்கு எங்க பெஸ்ட்டான ஒரு செல்லோட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இந்த ஸ்விங் நம்ம எடுத்தா கூட பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நமக்கு எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 37,221க்கு மேலே. அஃப்கோர்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணி வச்சிருக்கிற இந்த இடம் 37,318 வருது. ஸோ இந்த லெவலில் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு செல்லோட லெவலாக நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். சப்ளை இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி நம்மளோட கரண்டோட ஸ்விங்குக்கும் 0.5க்கு மேலே இருக்கக்கூடிய செல்லோட ஏரியா எனக்கு எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஏரியாவில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மோரோவர் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம் எந்த ஏரியா? ஸோ இந்த ஏரியா. ஸோ இந்த இடத்துல போயிட்டு நம்ம இவ்வளோ தூரம் நமக்கு செல்லோட ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்காக வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு 37,300 நீங்கள் வந்து செல்லிங்கை வந்து இனிஷியேட் பண்ணலாம். அது வரைக்கும் மார்க்கெட் கண்டிப்பாக புஷ் பண்ணி மேலே போகும். அங்கே போய் டச் பண்ண உடனே அங்கே தான் அகெயின் வந்து ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பொசிஷனில் எடுத்து வச்சு ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது வேஸ்ட்டாக போயிடும். பொசிஷனில் எடுத்து வைக்காமல் இன்ட்ராடேவே பண்ணுறீங்களா, இன்ட்ராடேவே கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. அல்லது பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டினா ஈக்விட்டி போயிடுங்க. ஸோ இல்லைங்க எனக்கு வந்து பயமாக இருக்குது, நான் பொசிஷனில் எடுத்து வைக்க விரும்பல, இன்ட்ராடே வந்து ஃபயர் ஃபைட்டிங் பண்ண விரும்பல, ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச் த ஈக்விட்டிஸ். ஓகேங்களா. ஈக்விட்டிஸில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிபிசிஎல் நான் சொல்லியிருக்கேன் ஒரு 10% டவுன் அப்படிங்கிறது உண்மையிலே வந்து ஒரு நல்ல டவுன் தான். ஒரு கம்பெனி ஒரு 10% ஃபால் ஆகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக். அப்போ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆவரேஜ் பண்ண ஆரம்பிக்கலாம். டாட்டா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் 10% டவுன், அடுத்த நாளே 8% அப் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி 10%க்கு மேலே அல்லது 10 நியர் டு 8 to 10% அப்படின்னா அந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணுங்க. அதோட ஜோன் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அதிகமாக மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனாக இருக்கும்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி சைடு திரும்பிடுவாங்க. ஏன்னா அங்கே தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து டம்ப் பண்ண முடியும். ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஐலண்ட் கோல்டு அண்ட் சில்வர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீக்லி ரிவ்யூவில் நம்ம வந்து யூஎஸ் ஐல பற்றி நம்ம பேசினதே கிடையாது. ஸோ இன்னைக்கு பேசுவோம். ஸோ யூஎஸ் ஐல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் எங்கே எழுந்து நிற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ $100. ஸோ இந்த $100 அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸாக தான் கரண்ட் மார்க்கெட்டில் பார்க்கப்படுது. ஸோ ப்ரீவியஸில் வந்து கரெக்டாக ஷார்ப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஐயே மார்க்கெட் கட் பண்ணிட்டு அகெயின் வந்து மார்க்கெட் வந்து ஷூட் அப் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஆகி. ஸோ இங்கே நீங்கள் கரண்ட்டில் பை எடுக்கணும் அப்படின்னா கூட உங்களுக்கு 85ல் வந்தால் தான் நீங்கள் கரண்ட்டில் வந்து பை எடுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் 91ல் இருக்குது. 81 வர உங்களுக்கு 85 வர வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கரண்ட்டில் வந்து பையோட ஜோனில் தான் மார்க்கெட்டை வந்து புஷ் பண்ணி வெளியே போயிருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஆகி வச்சு தான் மார்க்கெட் வந்து வெளியே போயிருக்கு. அதே மாதிரி ப்ரீவியஸ் இங்கே கட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் இங்கே பார்க்க முடியும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இங்கே கட் பண்ணி மார்க்கெட் அடிச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ எவ்வளோ தூரம் கிடைச்சிருக்குன்னா 0.89 அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டிஸ்கவுண்ட் வந்து மார்க்கெட் வந்து புஷ் பண்ணி மேலே போயிருக்கு. ஸோ இப்போ கரண்ட்ல வந்து இதோட டார்கெட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா ஷார்ப்பாக புள்ளி வச்சு மாதிரி $100 அடிச்சுட்டாங்கன்னு கீழே இறங்குது. ஓகேங்களா. அப்போ இங்கே முடிஞ்சிருச்சா, அந்த ஸ்விங்கு முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ கரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த ஸ்விங்கோட டார்கெட்டு $85, ஃபர்ஸ்ட் டார்கெட்டு $91, செகண்ட் டார்கெட் $100. ஓகேங்களா. செகண்ட் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. தேர்ட் டார்கெட் உங்களுக்கு $109. ஓகேங்களா. ஸோ இப்போ கரண்ட்ல வந்து செகண்ட் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. மெஜாரிட்டி ஆஃப் த கேஸ் எல்லாரும் ட்ரேடை புக் பண்ணிட்டாங்க. இப்போ கரண்ட்ல நம்ம எங்க எதிர்பார்க்கலாம், எவ்வளவு தூரம் மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா ப்ரீவியஸ் ஐ கட் பண்ணிருக்கு. ஸோ கரண்ட் ஐக்கு நம்ம ஃபெப்ரவரி எடுத்து பார்த்தா கூட கரண்ட்ல மார்க்கெட் எவ்வளவு தூரம் மார்க்கெட் வரணும் அப்படின்னு நார்மலாக நம்ம ப்ரிடிக்ட் பண்ணால் கூட 85ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 84 வர அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜோன்ஸே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பிலோ 0.5 தான் நாம் வந்து பையோட என்ட்ரியை வந்து எப்பயுமே வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். அதே சமயத்தில் உங்களுக்கு கரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்டோட ஜோன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் கேண்டில். ஓகேங்களா. ஸோ இங்கே தான் நம்ம பையோட என்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய இப்போ கரண்ட் மார்க்கெட்டே எடுத்துக்கிட்டாலும் $100 இப்போ ட்ரேட் ஆகிட்டு $91. ஓகேங்களா. ஸோ அதுலேருந்து $70 அப்படின்னா யோசிச்சு பாருங்க, ஒரு $20 வந்து டவுன் வரணும். ஸோ ஈவன் இந்த $20 உங்களுக்கு டவுன் கிடைச்சா கூட நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அது பை அப்படிங்கிறேன். ஸோ நீங்கள் பையை ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம் 0.5 அப்படின்னா $81 பிலோ. அப்போ புது செல் எங்கே உங்களுக்கு இன்செட் ஆகுதுன்னா பிலோ $62 தான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது செல்லோட என்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ $62 போகிற வரைக்கும் ஸ்டில் யூஎஸ் ஐலண்ட் பை. ஸோ செல்லிங்கை அவாய்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு பையிங்கை வந்து எடுங்க. பையிங் அப்படிங்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 81ல இருந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் வரணும் அப்படின்னா 66. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள தான் நீங்கள் பையிங்கை ட்ரை பண்ணணும். ஸோ ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சுட்டு ஒரு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை
இதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு. ஓகேங்களா, ஸோ கோல்டோட லெவல்ஸை பார்த்துருவோம். கோல்டோட லெவல் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது ஸோ யூஎஸ்ஐல் ரிவ்யூ பார்த்தாச்சு. ஓகேங்களா, இது வீக்கோட ரிவ்யூ. இது டைம் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டர் ஆகும், ஏன்னா நம்ம எடுத்தாலும் 1 வீக் 2 வீக்ஸ் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்க்கும்போது கோல்டு. ஸோ கோல்டில் நம்ம வீக்கோட ரிவ்யூ எடுத்து பார்க்கும்போது கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் இருக்குது. ஸோ இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பை சைடில் வீக்லியில் கொடுத்துச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேங்களா, ஸோ இது டே டைம் ஃப்ரேமில் பார்த்துருவோம். டேவோட டைம் ஃப்ரேமில் நம்ம எடுத்து பார்க்கும்போது கரண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் அவுட் கொடுக்கல. ஸோ ஒரு விக் மட்டும்தான் அடிச்சுட்டு மார்க்கெட் வந்து கீழே இறங்கிட்டு இருக்கு. இது ஒரு பெரிய சப்ளைவும் கூட. ஓகேங்களா, இந்த $1900 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நாம் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டிகேட்டர் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து வியூ பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா, இந்த ரவுண்ட் வேல்யூ. ஓகேங்களா, இந்த ரவுண்ட் வேல்யூவில் 1900. ஓகேங்களா, ஸோ இதை பற்றி ஆல்ரெடி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். 1900லேருந்து எவ்ரி 50 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ரவுண்ட் வேல்யூ இருக்குது. ஸோ இங்கே நம்ம ரிலீஸ் பண்ணி பார்க்கும்போது கரண்ட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஷார்ப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 1950 அடிச்சுட்டு மார்க்கெட் அங்கேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கு. $2000 மார்க்கெட்டு போகிற போல. ஸோ நம்ம கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1950 அடிச்சது. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா $1900. ஓகேங்களா, $1900 வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இது சப்ளைவும் கூட. மார்க்கெட் இங்கேருந்து ஃபால் ஆகுது. ஸோ அடுத்த நீங்கள் என்ட்ரியை நீங்கள் எங்கேப்பா நீங்கள் ட்ரை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 1850 தான். ஸோ அதுக்கு சென்ட்ரல் நீங்கள் ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது வேஸ்ட். ஏன்னா இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டிமாண்ட் ஏரியா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே நீங்கள் ட்ரை பண்ணலாம், அல்லது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய 1800 ட்ரை பண்ணலாம். இதுக்கு ரெண்டுத்துக்கும் தாண்டி வேற எங்கேயும் நீங்கள் பையிங்க ட்ரை பண்ணாதீங்க, வேஸ்ட்டு. ஏன்னா பொசிஷனலாக கோல்டு அண்ட் சில்வர் பையில் இருக்குது. ஸோ கரண்ட்டில் நீங்கள் பையில் ட்ரை பண்ணோம் அப்படின்னா கூட 1850 தான் ட்ரை பண்ணணும், 1800 தான் ட்ரை பண்ணணும். இதை தாண்டி நீங்கள் வேற எங்கே ட்ரை பண்ணாலும் வேஸ்ட் ஆஃப் என்ட்ரி அப்படின்னு தான் என்ன பொறுத்தவரை நான் சொல்லுவேன். ஓகேங்களா, ஸோ 1850 மார்க்கெட் வரட்டும் அல்லது 1800 வரட்டும், இந்த ரெண்டு இடத்துலையும் நீங்கள் பையிங் என்ட்ரியை தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணுறது இந்த இடத்துல நம்மளால பண்ண முடியும். ஓகேங்களா, சூப்பர். இப்போ கோல்டோட ரிவ்யூ பார்த்தாச்சு, யூஎஸ்ஐயோட ரிவ்யூ பார்த்தாச்சு, அண்ட் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட ரிவ்யூ பார்த்தாச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த வாரம் ஹைலி வலட்டைலில் தான் இருக்க போது போத் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதே சமயத்தில் வந்து பார்க்கும்போது கரண்ட் வீக்கோட லெவல்ஸை பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ இது கரண்ட் வீக், அதாவது முடிஞ்சு போன 1 வீக்கோட லெவல். ஸோ இது நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ஒரு விஷயங்களை நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும். மொதல் விஷயம், இது வந்து பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் சிபிஆர். அப்போ செல் மட்டும் தான், பையோட ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. அதுக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் மார்க்கெட் L6 அடிச்ச உடனே அது கீழே மார்க்கெட் போகவே கிடையாது. ஈவன் சிங்கிள் ரூபி கூட போல, அங்கே டச் பண்ணது மட்டும்தான் கரண்ட் வீக்கோட லோ. அப்போ லெவலுங்கிறது வேலை செய்தான்னு கேட்டிங்கன்னா நீங்களே பாருங்க, நான் இன்னும் சொல்லலை. ஸோ நம்மளோட கரண்ட் வீக்கோட லோவும் கரண்ட் வீக்கோட L6ம் புள்ளி வச்ச மாதிரி சேமாக இருக்குது. ஸோ கரண்ட் வீக்கோட லெவல் வேலை செய்தா, கேபினலா வேலை செய்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஃப்கோர்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ L6 அண்ட் H6 தாண்டி மார்க்கெட் ட்ராவல் பண்ணுறதுங்கிறது அன்இமேஜினபிள். ஓகேங்களா, ஸோ அதுக்கு மேலே மார்க்கெட் தாண்டதுக்கான வாய்ப்புகள் மார்க்கெட்டில் இதுவரை கிடையாது. அதனால் இந்த லெவல்ஸ் அப்படிங்கிறது எப்பயுமே நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களால் இந்த லெவலை புரிஞ்சுக்க முடியும். ஸோ L6 தாண்டி மார்க்கெட் ட்ராவல் பண்ணவே கிடையாது. ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி எடுத்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா as usual சேம் தான். ஸோ இது நேரோ சிபிஆர். ஒன்ஸ் L4 கட் ஆச்சு, L5 அடிச்சது. L5லேருந்து கொஞ்சம் பாயிண்ட் தான் மார்க்கெட் கீழே போச்சு. அதுக்கப்புறம் அகைன் வந்து யூட்டர்ன் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்களோட என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் L4 என்ட்ரி, L5 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட். ஸோ இதுதான் நேரோ சிபிஆரோட மெத்தட். ஸோ ஷார்ப்பாக வந்து L4லேருந்து L5 அடிச்சது, L5லேருந்து மார்க்கெட் வந்து டர்ன் பேக் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ L5க்கு கீழே வந்து அதே மாதிரி L6 கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிவர்சல் என்ட்ரி தான் ட்ரை பண்ண சொல்லுவேன். கண்டினியூஷன் என்ட்ரி வந்து நான் ட்ரை பண்ண சொல்ல மாட்டேன். அதே மாதிரி தான் நிஃப்டிலும் நடந்திருக்கு, அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டிலும் நடந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ பி அலர்ட். அப்கமிங் 1 வீக்கும் போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ஹைலி வலட்டைல தான் ட்ராவல் ஆக போகுது. அதே மாதிரி உங்களோட பொசிஷனில் யாரும் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண யோசிக்காதீங்க. 3:15 அல்லது 3:29 உங்களோட பொசிஷன் எல்லாம் கட் பண்ணிட்டு ஃப்ரீயாக மைண்டை ஃப்ரீயாக வச்சுன்னு அடுத்த காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற லெவலை வச்சு ட்ரேட் பண்ணுங்க. கொடுத்துருக்க லெவலை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ரிஸ்க் ரிவார்ட், அதே மாதிரி உங்களோட கேபிட்டல் ப்ரொடக்ஷன், எட்ஜிங் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுங்க. இல்லை அப்படின்னா வேடிக்கை மட்டும் பாருங்க, மார்க்கெட் ஓரளவுக்கு ஃப்ரீ ஆகட்டும். ஓகேங்களா, ஸோ அனதர் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.